சில நேரம் நம்முடைய தவறு என்னன்னா, நம்ம செய்யலன்னு கிடையாது, நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப பிஸியா இருக்கிறோம், காலங்கத்தால எந்திரிக்கிறோம், வீட்டுக்கு வேண்டியதை செய்யறோம், வேலைக்கு போறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், வீட்டுக்கு வரோம், பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்யறோம், ஒரு கிறிஸ்தவர்களாக தான் சபைக்கும் போறோம், பைபிளையும் வாசிக்கிறோம், ஜெபமும் பண்றோம், எல்லாம் எவ்வளவு நிறைய எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பிஸியா இருக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு வெற்றி பெறணும்னு முயற்சி எடுக்கிறோம். ஆனா நாம எதிர்பார்க்கிற பலன் கிடைக்காம போகுது. அப்ப நமக்கு ஒரு கேள்வி உண்டாகுது, ஏன் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு? நான் எவ்வளோ ட்ரை பண்றேனே, ஏன் எனக்கு அதுக்கு ஏற்ற பலன் கிடைக்கல? அதுக்கு நிறைய பதில் இருக்கலாம், நிறைய காரணம் இருக்கலாம். ஆனா ஒரு பதில், எல்லாருக்கும் இந்த காரணம் பொருந்தும்னு சொல்லல நான், ஆனா சிலருக்கு இது பொருந்தும். ஒருவேளை என்ன காரணமா இருக்கலாம்னா, நீங்க நிறைய செய்றீங்க, ஆனா அதை விசுவாசத்தினால செய்யாம இருக்கலாம். நிறைய முயற்சிடுறீங்க, நல்லா ட்ரை பண்றீங்க, ஆனா நீங்க ட்ரை பண்றதெல்லாம் விசுவாசத்தினால தான் ட்ரை பண்றீங்க, விசுவாசத்தை கொண்டு தான் ட்ரை பண்றீங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க ரொம்ப பிஸியா இருக்கலாம், ஆனா விசுவாசத்துல வாழாம இருக்கலாம்.